பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த அளவிற்கு உங்களுடைய உணவுகள் எளிமையாக செரிக்கக்கூடிய கால சூழல்கள்ல இருக்கிறதோ, ஒரு கடுமையான மனநிலை, கடுமையான போராட்ட வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது, இந்த உணவுல நீங்க எந்த அளவிற்கு எளிமையாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க 6ஆம் பாவம் எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இந்த 6ஆம் பாவம் அதிக மன அழுத்தம் இருக்கும் பொழுது அதற்கு இலகுவான விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம புத்தி கூர்மை தெளிவா வேலை செய்யும். அதனால பதட்டப்படாம, கோபப்படாம, எதிரிகளை சம்பாதிக்காமல், உடலை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. சரிங்கய்யா, அப்ப எளிமையாக செரிப்பதற்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் சந்திரன் தான். இப்போ பால், பாலிலிருந்து மோர், மோரிலிருந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்ணெய், நெய் இப்படி சொல்றோம் இல்லையா? அதுல மிக முக்கியமானது, அதாவது சந்திரனுக்குள் குரு இருக்கார். இப்ப சந்திரன் வெண்மை, குரு அப்படின்றது மஞ்சள். இப்போ இந்த இடத்துல சந்திரனும் குருவும் கடகராசியை குறிப்பு.